மனுஷனை போய் எழுப்புவோமா இல்ல நம்மளே கதவை திறந்து பாப்போமா? திருடன் வந்துட்டானா என்ன பண்றது? இருங்க இருங்க வரேன். இந்த மீன் குழம்பு இங்கேயே வச்சுட்டு போவோம். அட வந்துட்டமா, இருங்கம்மா. உன்னை எங்கேயோ நான் பார்த்திருக்கேனே. நீ பர்கீஸோட தங்கச்சி தானே? ஆமாக்கா. இந்நேரத்துக்கு இங்க என்னம்மா பண்ற? அது வந்துக்கா, இப்பதான் நான் ஊர்ல இருந்து வந்தேன். ஊர்ல இருந்து வந்தியா? ஊர்ல இருந்து வந்தேன்னா உங்க வீட்டுக்கு போக வேண்டியதானே? எங்க வீட்டுக்கு அது வீட்டுக்கு தட்டின? அது வந்துக்கா, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேனா, அங்க ஒரே இருட்டா இருக்கு, வழி வேற சரியா எந்த பக்கம் போகணும்னு தெரியல. உங்க வீடு கொஞ்சம் ஞாபகம் இருந்ததா, அதான் உங்க வீட்டுல இன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு நாளைக்கு காலையில வீட்டுக்கு போயிடலான்னு. என்ன இந்த பொண்ணு இந்நேரத்துக்கு வந்து கதவை தட்டி இங்க தங்குறேன்னு சொல்லுது? அடுத்த தெருவுதான் சின்ன பொண்ணு வீடு இருக்கு, அங்க போகாம இங்க வந்து இங்க தங்குறேன்னு என்னன்னு தெரியலையே. ஒரு வேலை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அக்கா என்ன யோசிக்கிறீங்க? நான் இங்க தங்கவா? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ தங்கு. இந்த லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க போய் தங்குமா, அது கெஸ்ட் ரூம் தான். சரி தேங்க்ஸ்க்கா. எப்பா என்ன இருட்டா இருக்கு, முதல்ல இந்த கதவை சாத்துவோம். இந்த பொண்ணு வந்து இந்த தங்கிட்ட விஷயத்தை பத்தி முதல்ல சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுவோம். ஹலோ வசந்தி அக்கா, சொல்லுங்க என்ன விஷயம், இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்கீங்க? அடியே சின்ன பொண்ணு, நான் பயந்தே போயிட்டேன். ஏண்டி இப்படி கத்துற? அக்கா தூங்கிட்டு இருக்க நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படி கத்துறேன் இப்படி கத்துறேன், என்ன விஷயம் சொல்லுங்க அக்கா. ஏடி உன் நாத்தனார் இருக்கால, அதான் பவி, அவ ஊர்ல இருந்து வந்திருக்காட்டி. அவ ஸ்ட்ரெயிட்டா எங்க வீட்டுக்கு வந்து இங்க தங்குறேன்னு சொல்றாடி. ஏன் சின்ன பொண்ணு, உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடுச்சு, அங்க எப்படி வருதுன்னு தெரியல சொன்னான், அதனால நான் தான் சொன்னேன் வசந்தி அக்கா வீட்டுல தங்கிக்கன்னு. நீ தான் சொன்னியா சின்ன பொண்ணு இங்க தங்க சொல்லி? ஆனா அவ அப்படி சொல்லவே இல்லையே. ஏக்கா அவ சொல்ல மறந்துருப்பா, அதை விடுங்கக்கா. இன்னைக்கு ஒரு நைட் அவங்க தங்கிக்கிட்டோம், நாளைக்கு காலைல வருவா. சரி நான் வச்சிடுறேன், தூக்கம் வருது. சரி சின்ன பொண்ணு வச்சிரு. இவ என்ன பண்றான்னு தெரியலையே, போய் பாப்போம். எங்க போச்சு இந்த பொண்ணு? ஒருவேளை தண்ணி குடிக்க ஏதாவது போயிருப்பாளா? கிச்சனுக்கு போய் பாப்போம். என்ன இந்த பொண்ணு இங்கேயும் காணுமே, எங்க போயிருப்பா இந்த பொண்ணு? எங்க இந்த சட்டியில இந்த மீன் குழம்பெல்லாம் காணோம், ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம யார் தின்னது? ஒருவேளை அந்த பொண்ணு சாப்பிட்டிருக்குமோ? இந்த பொண்ணு எங்கேயுமே காணுமே, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? வெளியே போய் பாப்போம். என்ன இந்த பொண்ணு வெளியே போயிலையே, எங்க போயிருப்பா இந்த பொண்ணு? ஒன்னும் புரியலையே. கடவுளே என்ன சத்தம் இது? எனக்கு வேற பயமா இருக்கே, உள்ள போவோம் முதல்ல. இனி எங்க ஆட்டம் ஆரம்பம். ஐயோ அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்ப சின்ன பொண்ணு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? போனது போனா, என் மீன் குழம்பையாவது வச்சுட்டு போயிருக்கலாம், அதையே தின்னுட்டு எல்லாம் போயிட்டா. நாளைக்கு காலையில அதை தான் ஊத்தி சாப்பிடலான்னு வச்சிருந்தேன், இப்படி ஆசையா வச்சிருந்த மீன் குழம்பு சாப்பிட்டு போயிட்டாளே. அது சாப்பிட்டுட்டு போனதுதான் எனக்கு மன வருத்தமாவே இருக்கு. வசந்தி தூங்காம எதுக்கு கணத்திட்டு இருக்க, என்னாச்சு? மனுஷா என் மீன் குழம்பு போச்சு, அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு. அடுத்த வீட்டுல வாங்கி தின்னு தின்னு முத்திருச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கத்திலேயே மீன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிருப்பா. சரியான அரக்கிருக்கு ஆயிட்டு வரா, இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. வாய முட்டு தூங்க வசந்தி, ஏதாவது வளராம. நானே மீன் குழம்பு போச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன், இந்த நட்டை என்னன்னா நான் வளர்றேன்னு சொல்றான். போய் தூங்குவோம், ஏதானாலும் காலையில பாத்துப்போம். கண்ணை மூடி திறந்தானே உன்னதையே காணோம். இங்க ஏதோ கருப்பு கலர்ல நின்ன மாதிரில இருந்தது, நம்ம ஏதாவது கனவு கிணவு காண்றோமா? ஐயோ கடவுளே, மாரியாத்தா காளியாத்தா எல்லாரும் என்ன காப்பாத்துங்க ஆத்தா. சட்டுப்புடன் போய் படுத்து தூங்கிடுவோம். நாங்கள் இன்று போகிறோம், நாளை வருகிறோம். சப்ஸ்கிரைப் AS கார்ட்டூன்.